சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஹாய் ஆல், மதீஸ் லீகல் லென்ஸ் இன்னையோட 1 year கிராஸ் ஆகுது. தேங்க்யூ ஆல். 5:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னான், இன்னும் வரல. எனக்கு 6:30 மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் வேற இருக்கு. இவன் எப்போ வந்து நம்ம எப்போ பேசி ஏதோ பிரச்சனைன்னு வேற சொன்னானே. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க, தொடர்ந்து எங்களோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. எங்கள் வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் 2 பேராவது லைஃப்பில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அது கேட்க சந்தோஷமா இருக்கு. எங்கள் சேனலோட பர்பஸே அதுதான். எவ்வளவு நான் மட்டும் பேப்பர்லாம் பண்ணுவேன்னா இவர் ஜாலியாக பேப்பர் பார்த்து கொஸ்டின் கேட்பார். வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான் கேட்பாராம். கேள்வி கேட்கறதாங்க கஷ்டம். பதில் சொல்லி பாருங்க. நான் கொஸ்டின் கேட்கட்டோமா, நீங்க சொல்றீங்களா? இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் இதுதானே கான்சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு அதை எடுத்தீங்க? நீங்க அப்போ ஒழுங்கா விளையாடலாம். நான் விளையாடுறேன், கேமே விளையாடுறேன். சும்மா இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு விளையாடவே தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை அக்கடாண்டு தூங்கிட்டு இருந்த பிள்ளைய சேனல் போட்டு கொள்றலடா. இதுக்கு என்ன தண்டனை? பாவம் சும்மாவே விடாது. கொஸ்டின் தப்பா தான் நானே ஸ்டாப் பண்ணியிருப்பேன்ல. அடுத்த கேள்வி. இப்போ நான் கரெக்ட், நீங்க தப்பு. இது ஒன்றும் இல்லை. ஆமா, கிளம்பி பண்ணலாமா வேண்டாம் நினைச்சேன். நம்பர் எடுத்த வேண்டாம். காலையில அப்பதான் 12:45 ஆயிடுச்சு இல்லைங்களா? அதான் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா நான் நினைச்சேன் பரவாயில்லையே நம்ம ஒர்க் அவுட் ஆயிருக்கேன் இவர்கிட்ட அப்படின்னு யோசிச்சேன் நான். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மதீஸ் லீகல். பரம்பரை சொத்தை அப்பா யாரோட பெர்மிஷனும் இல்லாம இல்ல யாரோட நாலேஜும் இல்லாம மத்தவங்களுக்கு உயிரோட செட்டில்மெண்ட்டோ இல்ல கிஃப்டோ ரிலீஸோ பண்ண முடியாது. அந்த பரம்பரை சொத்துல அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அதை அவருக்கு கைமாத்தி விடுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ். ரைட் ஆஃப் கோபாஸ்னர்ஸ் அப்படின்னு ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல சொல்லுவோம். ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாங்கனாலே அந்த மகனுக்கோ மகளுக்கோ அந்த குடும்ப சொத்துல எப்பவுமே ரைட்ஸ் இருக்கு. அவங்க நம்ம கோபாஸ்னர்ஸ்னு சொல்லுவோம். அப்படி அந்த குடும்ப சொத்து பிரியாம இருந்துச்சு, பிரிக்காம பார்ட்டிஷனோ எதுவும்